பிரதான அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் தங்கள் கட்சிக்காக நிதி பெறும் திட்டத்தை ஆளும் பாஜக அரசு கொண்டு வந்தது. அதன்படி ஏப்ரல் 2019 முதல் பிப்ரவரி மாதம் 2024 வரையில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பல்வேறு கட்சிகள் நிதி பெற்று வந்தன. இந்த தேர்தல் பத்திர நடைமுறையை உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் தடை செய்தது. மேலும் பாரத ஸ்டேட் வங்கி மூலம் மட்டுமே பெறக்கூடிய இந்த தேர்தல் பத்திர விவரங்களை பாரத ஸ்டேட் பேங்க் வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஸ்டேட் பேங்க் நேற்று முன்தினம் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நடைபெற்ற பரிவர்த்தனை விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்தது. அதனை தேர்தல் ஆணையம் நேற்று தங்களது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தது. அதன்படி தேர்தல் பத்திரங்களை கொடுத்து பணம் பெற்ற கட்சிகளின் பட்டியலில் பாஜக 6,600 கோடி ரூபாய், திரிணாமுல் காங்கிரஸ் 1,609 கோடி, காங்கிரஸ் கட்சி 1,421 கோடி, பாரதிய ராஷ்டிரிய சமிதி 1,214 கோடி, திமுக 639 கோடி, ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் 333 கோடி, தெலுங்கு தேசம் 218 கோடி, சிவசேனா 159 கோடி, ராஷ்டிரிய ஜனதா தளம் 72 கோடி, ஆம் ஆத்மி 65 கோடி, ஐக்கிய ஜனதா தளம் 43 கோடி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 13.5 கோடி மற்றும் அதிமுக 6.10 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் மூலம் பணமாக பெற்றுள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை கடந்த 663 நாட்களாக மாறாமல் இருந்த நிலையில் நேற்று பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் குறைக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்தது. அதன்படி இன்று காலை முதல் விலை குறைப்பு அமலுக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் சமையல் சிலிண்டர் விவகாரத்தில் பாஜக என்ன செய்ததோ அதே சாதுரியத்தை இதிலும் கடைபிடித்துள்ளது என மாநிலங்களவை எம்பியும் முன்னாள் மத்திய நிதி அமைச்சருமான ப. சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தேர்தலுக்கு பிறகு இதன் விலை உயர்த்தப்பட மாட்டாது என்று உத்தரவாதம் அளிக்குமா என்று கேள்வி எழுப்பிய அவர், பாஜக அரசால் சமையல் சிலிண்டர் விலை 700 ரூபாய் உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு தேர்தலுக்கு முன்னதாக 100 ரூபாய் குறைத்துள்ளது. அதே சாதுரியத்தை பெட்ரோல் மற்றும் டீசல் விலையிலும் கையாண்டுள்ளது என்று விமர்சித்துள்ளார். கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சராக பதவி வகித்தவர் எடியூரப்பா. இவர் பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் இருக்கிறார். இந்த நிலையில் இவர் மீது 17 வயது சிறுமியின் தாயார் சதாசிவ நகர் காவல் நிலையத்தில் பாலியல் புகார் அளித்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தனது மகளுடன் எடியூரப்பாவை கல்வி உதவித்தொகை தொடர்பாக சந்திக்க சென்றதாகவும், அப்போது தனது மகளை தனியாக அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு செய்ததாகவும் அந்த சிறுமியின் தாயார் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் போலீசார் எடியூரப்பா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை மற்றும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்து வருகின்றன. இதற்கிடையே தொடர்ந்து 663வது நாளாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றமின்றி விற்பனை செய்யப்பட்டு வந்தது. அதன்படி 1 லிட்டர் பெட்ரோல் ரூபாய் 102.63 பைசாவுக்கும், டீசல் ரூபாய் 94.24 பைசாவுக்கும் விற்கப்பட்டது. இந்த நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது என பெட்ரோலியத்துறை அறிவிப்பு வெளியிட்டதை தொடர்ந்து நள்ளிரவு 12 மணி முதல் இந்த விலை குறைப்பு அமலுக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையின் எதிரொலிதான் பெட்ரோல் டீசல் விலை 2 ரூபாய் குறைத்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக கருத்து தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 15 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. காரைநகர் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படை நாகையை சேர்ந்த மீனவர்கள் 15 பேரையும் படகுகளுடன் கைது செய்தது. தொடர்ந்து காங்கேசன் நகர் துறைமுகத்தில் வைத்து கைதான தமிழக மீனவர்களிடம் இலங்கை கடற்படை விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தமிழக மீனவர்களை பாதுகாப்புடன் மீட்டுத் தர வேண்டி பாதுகாக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் மத்திய மற்றும் மாநில அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பூட்டான் பிரதமர் ஷெரிங் டோப்கே 5 நாள் பயணமாக இந்தியா வந்தடைந்தார். பூட்டான் பிரதமராக கடந்த ஜனவரி மாதம் ஷெரிங் டோப்கே பதவியேற்றார். அவர் தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியா வந்தடைந்தார். அவரை மத்திய அமைச்சர் அஸ்வினி குமார் வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து தலைநகர் டெல்லியில் பிரதமர் மோடியை பூட்டான் பிரதமர் ஷெரிங் டோப்கே நேற்று இரவு சந்தித்தார். இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு அதிகாரிகளும் உடனிருந்தனர்.
ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. 18,626 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை ராம்நாத் கோவிந்த் தாக்கல் செய்தார். இதன்படி நாடாளுமன்றம், சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துமாறு ராம்நாத் கோவிந்த் குழு பரிந்துரை செய்துள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், பிரதமர் மோடியின் நோக்கம் மிகவும் தெளிவானது என்றும், அவர் 3/2 பங்கு பெரும்பான்மையுடன், அதாவது 400 தொகுதிகளில் வெற்றியை அளிக்குமாறு கேட்டு வருகிறார் என்றும் விமர்சித்துள்ளார். மேலும் அம்பேத்கரின் அரசியல் சட்டத்தை முற்றிலும் அழிக்க மத்திய அரசு விரும்புவதாகவும், ஒரே நாடு ஒரே தேர்தல் கிடையாது என்பதுதான் அவர்களது நோக்கம் என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். சட்டவிரோதமான தேர்தல் பத்திரங்களை பயன்படுத்தி தனது கொள்ளை கஜானாவை பாஜக நிரப்பி வருவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடுமையாக விமர்சித்துள்ளார். சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை ஆகியவற்றின் சோதனையை எதிர்கொண்ட 30 நிறுவனங்கள் பாஜகவுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் மொத்தம் ரூபாய் 335 கோடி நன்கொடை கொடுத்தது ஏற்கனவே தெரியவந்ததாகவும், 45 நிறுவனங்களிலும் சேர்த்து பாஜகவுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் மொத்தம் ரூபாய் 400 கோடி நன்கொடை கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தி பணம் பறித்துள்ளது என்றும் குற்றம் சாட்டிய அவர், தனது சொந்த நிதி குறித்து சுதந்திரமான ஆய்வு நடத்தி வெள்ளை அறிக்கையை பாஜக வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜிக்கு நெற்றியில் பலத்த காயம் ஏற்பட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டது. நெற்றியில் ரத்தம் வழிகிற நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் புகைப்படங்களும் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் தற்போது மம்தா பானர்ஜி சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சில நாட்களுக்கு தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் அவர் இருப்பார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வீட்டில் உள்ள அலமாரியின் மீது மோதியதில் அவருக்கு தலையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி எம்பி உள்ளிட்ட பல தலைவர்கள் தங்கள் எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.